அப்பா வீடு இது. அண்ணி, அப்பா அண்ணி, நான் தான் சொன்னேன்ல லூசா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் தேவையில்லாம வாயை குடுக்குறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே 100 பவுன் போட்டிருக்காரு. போடும்போது இந்த வீடு உனக்கு அக்காவுக்கு நகைன்னு சொல்லி போட்டாரு. இப்ப இந்த வீடு ஒண்ணா இருக்கு. இப்ப இதுலயும் பாதி கேட்டா என்ன தெரியல. எங்க அப்பாட்ட பேசணும் போல் இருக்கேன். ஏங்க, தக்காளி சட்னி வைக்கவா இல்ல தேங்காய் சட்னி வைக்கலாமா? தேங்காய் இருக்கு, தக்காளி ரெண்டுமே இருக்கா? ஏய் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கலாமா இல்ல இந்த சட்னி வைக்கலாமா? இட்லி பொடியை வச்சு சாப்பிடுங்கடா. மாச கடைசி ஆச்சு இப்ப போட்டுக்கிட்டு செலவு ஓவரா பண்றீங்கடா. செலவும் ஜாஸ்தியா இருக்கு, கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போதாங்க. கரெக்டா தான் சொல்லுது. ஏங்க, இட்லி பொடியை வச்சு இப்படி தோசை சாப்பிடுறது? சாப்பிடுவான். என்னப்பா சாப்பிட்டா என்னப்பா கரெக்டா சொல்லும்ல. காசு கொஞ்சம் கம்மியா செலவாகும்னா என்ன நீ என்ன எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன மதியத்துக்கு எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பர்கர் மட்டும் ஆர்டர் போடுங்க. சிக்கன் பர்கரா? சரி, டபுள் பேட்டி. டபுள் பேட்டியா? தேங்க்ஸ். 500 ரூபீஸ் அது. அதுதான். சரி. இப்ப நீங்க பர்கர் ஆர்டர் பண்ணுங்க, உங்க கையை உடைச்சிடுறேன். ஏன்? எதுக்கு அந்த கை? ஏங்க, நான் மட்டும் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வைக்காம உங்களுக்கு நான் இட்லி பொடி வச்சு தோசை நான் அரைச்சேன் சாப்பிடுறேன். தேங்காய் சட்னி.